வணக்கம் அவர்களே. பிரான்ஸ்ல மிகப்பெரிய ஒரு விஷயத்த நாங்கள் பார்த்தோம். அதுக்கு முக்கியமாக இந்த பிரான்ஸ் தமிழர்களுக்கு முதல்ல பாராட்டுகளையே சொல்லிக் கொள்ளணும். என்ன அப்படின்னு சொன்னா, இந்த தமிழ்ச்சோலை சம்மந்தப்பட்ட விடயம். தமிழ்ச்சோலையில தமிழ் தேர்வு நடத்தப்பட்டிருந்தது. அதுல எக்கச்சக்கமான பிரான்ஸ் தமிழ் பிள்ளைகள், எங்களுடைய தமிழ் பிள்ளைகள் கலந்து கொண்டிருக்கிறார்கள். அத பார்க்கைக்கு எங்களுக்கு உலகத்தில எத்தனையோ நாடுகள்ல இன்னைக்கு தமிழர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் கூட, மேற்கத்திய நாடுகள் சரி, ஆஸ்திரேலியா சரி, வேறு ஒரு பல நாடுகள் உலகத்தில 80 நாடுகள்ல தமிழர்கள் வாழ்வதாக சொல்லப்படுகிறது. ஆனாலும் இந்த பிரான்ஸ்ல தான் இவ்வளவு தூரம், இவ்வளவு பேர், இவ்வளவு அக்கறையோட, கரசனையோட இந்த தேர்வுல கலந்து கொண்டிருக்கின்றார்கள். எத்தனை இடங்கள்லேருந்து இவ்வளவு இடர்களெல்லாம் தாண்டி இவர்கள் கலந்து கொண்டிருக்கின்றார்கள். உங்களுக்கு சாதாரணமாக தெரியும். பலர் இத மறக்கக்கூடும். என்னன்னு சொல்லி சொன்னா, ஒரு இனம் ஒரு மொழிய வைத்து தான் கட்டமைக்கப்படுகிறது. நீங்கள் தமிழர், சிங்களவர், வேற எந்த இனத்தன்னு சொல்லி சொன்னா கூட, அந்த மொழி தான் அந்த அ இனத்துக்கே அடிப்படையாக இருக்கிறது. அந்த மொழிய சரியான முறையில வைத்திருக்கிற இனம் தான் தொடர்ச்சியாக அந்த இனம் அப்படின்ற சொல்லுக்குரிய அந்த அர்த்தத்த தனக்குள்ள வைத்திருக்கும். அதுதான் காலம் தாண்டி வாழும். நாங்கள் செய்த அதிர்ஷ்டம், ஒரு மிக சிறந்த, மிக பழமையான ஒரு உலகின் மூத்த ஒரு மொழி எங்களிடம் கையில இருக்கிறது. நாங்கள் அத சரியான முறையில அடுத்த தலைமுறை குடுக்க வேண்டியது எங்களுடைய கடப்பாடு. காரணம், மற்றவர்கள் எல்லாமே சாதாரணமாக பேசுற மொழி வெறும் தொடர்பாடலுக்கும், அவர்களுடைய சில உணர்வுகள கொண்டு போறதுக்கும், அவருடைய சில பண்பாடுகள காவுறதுக்கு மட்டும் தான் இருக்கின்றது. ஆனால் தமிழ் மொழிய பொறுத்தவரைக்கும் அந்த மாதிரி இல்ல. அதெல்லாம் தாண்டி அது ஒரு அதாவது மொழிகளுக்கெல்லாம் தாய்மொழி என்று சொல்ல வேண்டும். அந்த மொழிக்குள்ள எத்தனையோ விஷயம். அதாவதுன்னு சொன்னா, அதில ஒரு இயற்கை இருக்கிறது, விஞ்ஞானம் இருக்கிறது, மெய்யியல் இருக்கின்றது, மதம் இருக்கின்றது, எல்லாமே சேர்த்து இருக்கின்றது. அதை ஏன் நாங்கள் பேசுறோம் அப்படின்றத தாண்டி, அதை ஏன் நாங்கள் அடுத்த கட்டத்துக்கு குடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னால், அதில தான் உலகத்தின் அடுத்த கட்டமே இருக்கிறது. நீங்க சாதாரணமா பார்த்தா தெரியும். தமிழ்ல வர்ற எல்லா விதமான புத்தகங்கள் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு முன்னம் எழுதப்பட்ட எல்லாமே, அதுல தமிழ் அப்படின்ற சொல் பாவிக்கப்பட மாட்டாது. ஆனா தமிழ்ல தான் இருக்கும். நீங்க திருக்குறள் எடுத்துக்கொண்டா கூட அத பார்த்துக்கொள்ளலாம். ஏன் அந்த காரணம்னு சொல்லி சொன்னால், அவர்கள் தமிழ்ல செய்யறது தமிழர்கள பொறுத்தவரைக்கும் எதை என்று சொன்னா கூட, எங்களுக்கு சிறந்த விஷயத்த உலகத்துக்கே அத குடுக்கோணும் அப்படின்ற அந்த பாரம்பரியம், மதிப்பு தமிழர்களிடம் அன்றைய காலத்திலிருந்தே இருந்தது. இன்றைக்கும் நாங்க இதுதான் செய்கிறோம். காரணம் அந்த தமிழருக்குள்ள அது ஊறிப்போன ஒரு விஷயம். அத தாண்டி இந்த விடயங்கள் தான். அதாவது என்ன, உலகம் தண்டபாடுல தான்றோண்டித்தனமாக ஏதோ ஒரு விதத்தில இயங்கிக் கொண்டு தான் இருக்க போகுது. ஆனால் ஒரு கட்டத்தில உலகம் குழம்பும். நாங்கள் என்ன செய்கிறார்கள் அப்படின்றது, தாங்கள் என்ன செய்கிறோம் அப்படின்னு தெரியாமல் கிளம்புவார்கள். அந்த நேரங்கள்ல எல்லாமே தமிழ் தான் கட்டாயம் உலகத்துக்குரிய வழிகாட்டியாக அமையும். இது வழமையாக நடக்கிற ஒரு விஷயம் தான். ஒவ்வொரு முறையும் இது நடந்திருக்கிறது. எகிப்தில இருக்கட்டும் சரி, எகிப்தில அதாவது உலகமே எகிப்த நோக்கி, அதாவது எகிப்து தான் மிகப்பெரிய வல்லரசா இருந்த ஒரு காலம் இருந்தது. அந்த நேரத்தில இருக்கட்டும் சரி, அண்மையில எகிப்து தமிழ் கல்வெட்டுகள் எல்லாம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. அதேபோல ரோமா இருக்கட்டும் சரி, இல்ல கிரேக்கமா இருக்கட்டும் சரி, உலகை ஆண்ட எல்லோருக்குமே தமிழ், தமிழர்கள் மிகப்பெரிய அளவில வழிகாட்டியாகவும், அதனுடைய பங்குதாரர்களாகவும் இருந்திருக்கிறார்கள், பண்டைய காலம் தொட்டே. அப்ப இனி வர்ற காலத்திலயும் இதே தான் இங்க திருப்பி நடக்க போகுது. இங்க புதுசா வரலாறு நடக்கிறது இல்ல. ஒரே விஷயம் தான் திருப்பி திருப்பி நடக்கிறது. எங்கட பிள்ளைகள் அத இவ்வளவு தூரத்துக்கு அந்த தமிழ படிக்கைக, அது ஒரு மிகப்பெரிய ஒரு உண்மையான ஒரு தமிழ படிக்கிறன்றது நீங்கள் ஒரு பல்கலைக்கழகத்தையே படிக்கிற மாதிரி. ஏன்னு சொன்னா, அவ்வளவு விஷயம் நமக்குள்ள இருக்கும். அது உங்களுக்கு தமிழ் தெரியுதுன்னு சொன்னா. காரணம் எத்தனையோ புத்தகங்கள், எத்தனையோ விதமான விஷயம் எல்லாமே தமிழுக்குள்ள இருக்கிறது. அந்த படிச்ச தமிழ வச்சுக்கொண்டு நீங்கள் உங்களுடைய அறிவ விரிவாக்க வேண்டியது தான் உங்களுடைய அடுத்த கட்டம். காரணம், அதுதான் உங்களுக்கு சொல்லி தரும். எப்படி சிந்திக்கிறது அப்படின்றது. தாய்மொழியிலேயே பேசி, தாய்மொழியிலேயே படிச்சு, தாய்மொழியிலேயே சிந்திக்க பழகிக்க தான் ஒரு இனம் தன்னுடைய சொந்த பலத்தில நிக்கிற மாதிரி, சொந்த கால்ல நிக்கிற மாதிரி, அத கட்டாயம் செய்யணும் உங்களுடைய பிள்ளைகள். காரணம், இதுக்குள்ள எவ்வளவு விஷயம் இருக்குது. நாங்கள் எத்தனையோ எத்தனையோ இடங்கள்ல இத ப்ரமோட் பண்ணி பார்த்திருக்கிறோம். தமிழ் படிப்பிக்கிற மாதிரி. ஆனால் வேற எந்த நாட்டிலுமே இது அவ்வளவு தூரம் பெரிய அளவுல எடுபடவே இல்ல. எவ்வளவோ செயல் வீரர்கள் அத செய்யணும் செய்யணும்னு சொல்லி முயற்சித்தால் கூட, அங்க இருக்கிற மக்கள் தமிழர்கள் தான் அதுக்கு சரியான ஒரு ஆதரவ ஒரு நாளுமே கொடுத்ததில்ல. ஆனாலும் இந்த பிரான்ஸ் மண்ணில இது ஒரு பெரிய வெற்றி பெற்றிருக்குன்னு தான் சொல்லிக் கொள்ளணும். அதுக்கு பிரான்ஸ் தமிழர்களுடைய உண்மைய சொன்னா பிரான்ஸ் தமிழர்கள் தான் இதுக்கு காரணம். சொன்னா அவர்கள் இல்லாமல் இத செய்ய முடியாது. இத தவிர காலங்காலமாக, அதாவது போராட்ட காலங்கள்ல இருந்தே இத படிப்படியாக தங்களுடைய வேர்வை, தங்களுடைய உழைப்பு எல்லாத்தையும் சிந்தி
அ மிக பெரிய அளவு பல ஆசான்கள் எல்லாம் சேர்ந்து தான் அவர்களுடைய உழைப்பு, அவர்களுடைய தியாகம், அவர்கள் மொத்த வாழ்க்கையை அர்ப்பணித்தவர்கள் கூட இதுக்குள்ள இருக்கிறார்கள். இன்னைக்கு இறந்து விட்டவர்கள் கூட பலர் இருக்கிறார்கள். அப்படி இவர்கள்லாம் சேர்ந்து தான் இந்த இடத்துக்கு வந்து கொண்டு வந்திருக்கிறார்கள். எங்களுடைய பிள்ளைகள் இனி என்ன செய்ய வேண்டியது அப்படின்னு சொன்னீங்கன்னா, தமிழ்ல எவ்வளவோ புத்தகங்கள் காலத்த தாண்டி நிற்கிறது. உங்களுக்கு இப்ப தமிழ் தெரியுதுன்னு சொன்னீங்க, அடுத்த கட்டம் அந்த புத்தகங்கள வந்து கட்டாயம் படிச்சுக் கொள்ளுங்கள். உலகையே உழக்குற, உலகையே ஆள்ற, உலகையே கட்டுப்படுத்துற இவர்கள் வெறும் அதாவது சாதாரணமாக இங்க இருக்கிற விடயங்களெல்லாம் தாண்டி எவ்வளவு பெரிய அற்புதமான பல கருத்துக்கள், விஷயங்கள் எல்லாம் வந்து உங்களுக்கு தெரிய வரும். நீங்கள் அங்க படிச்சீங்கன்னு சொல்லி சொன்னாலே எல்லாமே தெரிய வர்றதுக்குரிய அதாவது என்ன, நீங்க உலகத்த தாண்டியே போறதுக்குரிய விஷயங்கள் எல்லாமே இருக்கிறது. அத விட உங்களுக்கு ஒரு பக்குவம் குறிப்பிட்ட வயசுக்குள்ளேயே வந்து கொள்ளும். இப்படி எல்லா விஷயம் அதாவது நீங்க உலகம் ஃபுல்லா சுத்தினாலும் கிடைக்காத எல்லா விஷயம் இந்த தமிழ் மொழிக்குள்ளேயே இருக்குது. அத மிகுந்த சரியாக நாங்க புலம்பெயர்ந்த தமிழர்கள் வந்து பிள்ளைகள் பயன்படுத்திக் கொண்டாலே உலகம் வந்து இவர்களுடைய கையிலேயே வந்துடும். இந்த சின்ன சின்ன வேலைகள் மற்றவர்களைப் போல என்ஜினியர் ஆக, டாக்டர் ஆகலாம் தாண்டி எவ்வளவு பெரிய விஷயம் எல்லாம் உலகத்தில சாதிக்கக்கூடிய மாரி இருக்கும். அதெல்லாம் தமிழ வச்சே சாதிச்சு கொள்ளலாம். இங்க பலர் இத சொல்ல சிரிக்கலாம், இல்ல அது என்ன அப்படின்ற மாரி யோசிக்கலாம். அது சரியான முறையில ஒரு விஷயத்த செயல்படுத்த வைக்க வார அந்த விளைவுன்றது வந்து இங்க 100க்கு 90% மனிதர்களுக்கு விளங்குறதில்ல. அது விளங்கக்கையோ, இல்ல அது நடந்து கொண்டிருக்கையோ கூட வந்து, அது இப்பவும் அது நடந்து கொண்டிருக்கிற விஷயங்கள் தான். ஆனால் என்ன அது வெளியில தெரிகிறதில்லை அப்படின்றதால, இங்க பலர் வந்து அத மதிக்கிறதே இல்ல. ஆனா நாங்கள் அத மிக தெளிவாக சொல்லிக் கொள்றோம். அ தமிழ் மொழி அப்படின்றது வந்து கிட்டத்தட்ட ஒரு கோடிங் தான். ஒரு கம்ப்யூட்டருக்கு எப்படி கோடிங் அதே மாரி தான் உலகத்தை இயக்கக்கூடிய அவ்வளவு விஷயம் அந்த மொழிக்குள்ள இருக்குது. அது ஒரு விஞ்ஞானம், ஆன்மீகம், அதேபோல என்ன ஒரு உலகத்தின் மரபு கலந்து இருக்கிறது. அ கட்டாயம் அத வந்து நீங்கள் படித்துக் கொள்ளுங்கள். உங்களோட பிள்ளைகளுக்கும் சொல்லிக் கொடுங்கள், ஊக்குவியுங்கள். அத தாண்டி அது தெரியக்க அதில இருக்கிற தமிழ் புத்தகங்கள்லேருந்து எல்லா விஷயத்தையும் அதில கொண்டு வாங்க. கட்டாயம் உங்களுடைய வாழ்வு மற்றவர்களுடைய வாழ்க்கைய விட மிக சிறப்பானதாக இருக்கக்கூடிய வாய்ப்ப தமிழ் வந்து பார்த்துக்கொள்ளும். நன்றி.